வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யா பழத்தில் நிறைந்துள்ள வளமான மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்கள் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. பல வகையான பழங்கள் நம்மை சுற்றி இருக்கு. அதில் நிறைய பேர் ஆப்பிள் பழங்களை மிகவும் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பிள் பழங்களுக்கு இணையான சத்து கொய்யா பழமும் கொண்டு இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பிளை விட கொய்யாப்பழம் விலை குறைவாக தான் இருக்கும். அதுக்காக விலை குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் இருக்குமா அப்படின்றது நீங்கள் தவறாக புரிஞ்சிக்காதீங்க. ஆப்பிள் பழங்களை விடவும் விலை குறைவாக கிடைக்கக்கூடிய, ஆனால் அதே சமயம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழமாக தான் கொய்யாப்பழம் இருக்கு. விட்டமின் சி மட்டும் கிடையாது, நிறைய ஊட்டச்சத்துக்கள் நீங்க ஆப்பிள் பழங்களோட கொய்யாப்பழத்தை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நல்ல கொழுப்பு சத்துக்கள், புரோட்டீன்கள், கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின் சி, நார் சத்து இவை அனைத்துமே இருக்குங்க. ஸோ தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னென்னா, கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குங்க. இது பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழத்தில் நம்மளுடைய உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தை சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணி ரத்த அழுத்தத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரத்த அழுத்தம் அப்படின்னா நம் உடல் நரம்புகள், ரத்த நாளங்களை காணப்படக்கூடிய இருக்குங்கள், அந்த மாதிரி இறுக்கமாக நம்மளுடைய ரத்த நாளங்கள்லாம் இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகாது. அதனால தான் சரி பண்ணுறதுக்கு பொட்டாசியம் சத்து இதெல்லாமே நமக்கு கொய்யாப்பழத்துலேருந்து கிடைக்குது. ஸோ ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா உடலில் நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டு இதயத்திற்கு தேவையில்லாத அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் குறைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு அந்த ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு கிடைக்கும். இதனால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அதுக்காக நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான செரிமான மண்டலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, கொய்யாப்பழத்தில் டயட்ரி நார்சத்துக்கள், ஃபைபர்ஸ் அதிகமான அளவில் நிறைந்திருக்குங்க. ஸோ இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை உங்களுக்கு சரி பண்ணிடும். கொய்யாப்பழங்களை நீங்கள் மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் சிறந்த ஒரு மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை உங்களுக்கு ஒழுங்காக நடைபெற செய்யும். எனவே செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு மற்றும் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை, அந்த கொய்யாப்பழம் கிடைக்கக்கூடிய சீசனில் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்படும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்பொருமல், வாயு பிரச்சனை என எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கண் பார்வை கூர்மைப்படுத்தக்கூடிய அந்த அடிப்படை ஊட்டச்சத்தான விட்டமின் ஏ கொய்யாப்பழத்தில் அதிகம் நிறைந்திருக்குங்க. உடல்ல விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் தான் அது கண்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கூடாதுன்னு முன்னாடியே நினைத்தாலும் உங்களுக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி செய்து கொள்ளணும் அப்படின்னாலும் அந்த மங்கிய பார்வையெல்லாம் கூர்மையாக பெற வைத்துக் கொள்ள வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். அந்த கண் பார்வையே உங்களுக்கு மங்கலாக இல்லாமல் கூர்மையாக தான் இருக்கும். ஆரோக்கியமான சருமத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், கொய்யாப்பழத்தில் கரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்றவையெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது தாங்க. உங்களுக்கு முகப்பொரு அதிகமாக வருமானால் கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதனால் முகப்பொரு வருவது ஒரு குறைவதோடு சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். ஸோ அதாவது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு இளமையான சரும தோற்றத்தை கொய்யாப்பழம் நமக்கு கொடுக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா பழங்கள் நீங்கள் கொய்யாப்பழத்தை மற்ற எல்லா பழங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா விட்டமின் சி அப்படின்ற நோய் சத்தத்தை, நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உயிர்ச்சத்து அது கொய்யாப்பழத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு தேவையான சத்து. எனவே பலவீனமான அந்த வீக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்களாம் தினமும் தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி கிடைக்கும். இம்யூன் பவர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் பெறும்பொழுது
உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது. மூளைக்கு நல்லது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழங்க. கொய்யாப்பழத்தில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B3 இதெல்லாமே இருக்குங்க. இந்த 2 விட்டமின்களுமே மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுவதோடு நரம்புகளை ரிலாக்ஸ் அடைய செஞ்சு நினைவாற்றலை உங்களுக்கு மேம்படுத்துது. எனவே மூளை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வேண்டுமானால் கொய்யாப்பழத்தை தினமும் ஒரு கொய்யாப்பழம் அப்படின்ற விதங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுக்கு பாய ஆரம்பிக்கும் போது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதால் எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெறுவீங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. ஸோ கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.